بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இந்த வாராந்திர திருக்குர்ஆன் விளக்க உரையின் இன்றைய அமர்வில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் நாம் இங்கு செலவழிக்கின்ற நேரங்களை நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. இந்த நேரத்தில் நாம் பெறுகிற அறிவை, நாம் பெறுகின்ற விளக்கத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய அநேகமாக 4வது வசனமாக இருக்கும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி கோருகிறோம் என்கின்ற பொருளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த வசனத்தின் விளக்க உரையைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, கடந்த வாரம் நாம் பேசிய அந்த வசனங்களை சற்று நீங்கள் உங்களுடைய மனதுக்குள் கொண்டு வந்து பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது நான் வாசித்து பொருள் சொன்ன இந்த வசனத்திற்கும் கடந்த வாரம் நாம் பேசிய அந்த வசனங்களுக்கும் இடையில் ஒரு வித்தியாசமான போக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். போன வாரம் என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்றுதான் பேசிக்கொண்டிருந்தோம். இன்றைக்கு நாம் ஓதிய அந்த வசனம், இறைவா உன்னையே வழிபடுகிறோம், உன்னிடத்திலேயே உதவி கோருகிறோம் என்று வருகிறது. அந்த 2 பகுதிகளுக்கும் இடையில் அது பேசக்கூடிய தோரணை அல்லது அந்த வசனத்தினுடைய போக்கு மாறுபட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இதுவரைக்கும் இறைவனை ஒரு 3வது நபராக வைத்து, 3rd பர்சனாக வைத்து அவன் 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 என்று பேசிக்கொண்டே இருந்தோம். அவனுக்கே எல்லா புகழும், அவனே அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்றவன், அவன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று ஒரு படற்கையாக 3வது மனிதராக வைத்து பேசிக்கொண்டே இருந்தோம். அப்ப அதே தோரணையில் சொல்வதாக இருந்தால், அவனையே நாங்கள் வழிபடுகிறோம், அவனிடத்திலேயே நாங்கள் உதவி கோருகிறோம் அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட்டுவிட்டு வாசகத்தினுடைய போக்கை இறைவன் மாற்றி, உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி கோருகிறோம் என்று ஒரு சின்ன மாற்றத்தை எல்லாம் உருவாக்குகிறான். சாதாரணமாக அது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். சில நேரங்களில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரையே யாரோ எவரோ என்று அடுத்தவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்போம். திடீர்னு இதுவரைக்கும் யாரோ எவரோன்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆளை நோக்கி நீ நானும் பேச ஆரம்பிச்சிருவோம். நம்ம வழக்கிலேயே இருக்குது. அதே போல அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த இடத்துல ஆரம்பத்திலே படற்கையாக 3rd பர்சனாக அல்லாஹ்வை போற்றி புகழ வைத்த இறைவன் இப்பொழுது நேரடியாக தன்னையே அழைத்து உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி நம்மை சொல்கிறான். இது எப்படி பொருந்துகிறது என்று பார்த்தால், இந்த 2 வசனங்களுக்கு இடையான பொருத்தம் என்ன என்று பார்த்தால் வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறோம், அவனுடைய தன்மைகளை, அவனுடைய பண்புகளை நாம் பேசினோம். இப்போ அவனை கண்ணியப்படுத்தியும் கௌரவப்படுத்தியும் நாம் பேசுகின்ற போது அல்லாஹ்வை பற்றிய அந்த மரியாதை என்பது நம்முடைய உள்ளத்தில்
கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வை மேலும் மேலும் நாம் புகழ்ந்து பேசுகிற போது அவன் நம்முடைய உள்ளத்திற்கு மிக நெருக்கமாக வந்துவிட்டதை போல் நாம் உணர்கிறோம். மிக நெருக்கமாக வந்துவிட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு முன்னாலேயே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு ததும்புகிறது. இப்போ அந்த நேரத்தில் நமக்கு முன்னால் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற உணர்வோடு உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம். பொதுவாக அல்லாஹ்வை பற்றிய நினைவு கூறல் எங்கே இருக்கிறதோ அங்கே அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா? அப்போ அது நம்முடைய மானசீகமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கம் நமக்கு ஏற்படுகிறது. அப்போ நம்முடைய மனதுக்குள்ளே அல்லாஹ்வை கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு முன்னால் அல்லாஹ் இருப்பதாக நாம் மனதுக்குள் உருவகப்படுத்தி கொண்டு அவனையே நோக்கி நேரடியாக உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி கோருகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தான் இந்த வசனம் அமைந்திருக்கு. சாதாரணமாக குர்ஆனில் பல இடங்களில் இப்படியான வாசகங்கள் அமைந்திருப்பதை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சமுதாயத்தாரிடத்திலே சிலை வணக்கம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான். அவங்க சொன்னாங்க தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து, நீங்கள் சிலைகளையா வழிபடுகிறீர்கள்? அன்தும் ஆபாவுக்கும் லக்தமுன், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் பேச முடியாத சிலைகளையா நீங்கள் வழிபடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. நான் அவற்றை வழிபட மாட்டேன், நான் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் வழிபடுவேன் என்று சொல்லி அந்த வசனத்துல தொடர்ந்து சொல்லிட்டே வருவாங்க. ஃபஇன்னஹும் அதுவுன்னி இல்லா ரப்பல் ஆலமீன், அந்த சிலைகள் எல்லாம் எனக்கு எதிரானவை, ஆனால் ரப்புல் ஆலமீன் எனக்கு எதிரானவன் கிடையாது. அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்றவன் எனக்கு எதிரானவன் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லதி ஹலக்கனி ஃபஹுவ யஹ்தீன், அவன்தான் என்னை படைத்தான், எனக்கு நல்வழி காட்டினான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன்தான் எனக்கு உணவளித்தான் பானமும் அளித்தான். வைதா மரில்து ஃபஹுவ யஸ்பீன், நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு அவன்தான் நிவாரணமும் தருகிறான். வல்லதி யுமீத்துனி சும்ம யுஹ்யீன், அவன்தான் எனக்கு மரணத்தை கொடுக்கிறான், பின்பு எழுப்பவும் இருக்கிறான். இப்படி அல்லாஹ் பத்தி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிக்கிட்டே வந்தவங்க அடுத்து கொஞ்சம் தூரம் போன உடனே ரப்பி ஹபுலி ஹுக்மன் வஅல்ஹிக்னி ஃபிஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு நீ அதிகாரத்தை கொடு, வஅல்ஹிக்னி ஃபிஸ் சாலிஹீன், நல்லவர்களோடு என்னை சேர்த்து வை, வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், பிற்காலத்தில் எனக்கு புகழ் வார்த்தைகளை கொடு, பிற்காலத்தில் எனக்கு நல்ல பெயரை கொடு, பிற்கால மக்களிடத்தில் எனக்கு நல்ல மரியாதையை கொடு, மரியாதையான வார்த்தைகளை கொடு அப்படின்னு துவா செய்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். நல்ல கவனிங்க, அவன் எனக்கு இப்படி செஞ்சான், அவன் எனக்கு இப்படி செஞ்சான்னு சொல்லிக்கிட்டே வந்தவங்க திடீர்னு இறைவா எனக்கு தான் கேட்குறாங்க. அப்படின்னா இங்க என்ன புரிஞ்சுக்கிறணும், அல்லாஹ்வை அவனுடைய தன்மைகளை நாம் தொடர்ந்து சொல்ல சொல்ல நினைவு கூற அல்லாஹ் நமக்கு நெருக்கமாகிறான். நம்முடைய மனதுக்குள் அல்லாஹ்வுடைய அந்த பிம்பம் ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் நமக்கு முன்னால் இருக்கின்றான் என்கின்ற உணர்வை நாம் பெறுகிறோம். அப்பொழுது நேரடியாக அவனையே நோக்கி நம்முடைய உரையாடலை கொண்டு போகிறோம். அந்த வகையில தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அல்ஃபாத்திஹா அத்தியாயத்துல ஆரம்பத்தில் அல்லாஹ்வை மூன்றாவது மனிதனாக வைத்து, தேர்ட் பர்சனாக வைத்து பேசிய மனிதன் அடுத்த வசனத்தில் மனதுக்குள் உள்ளே கொண்டு வந்து நேராக இருப்பதை போன்ற உணர்வை பெற்று அல்லாஹ்வையே நோக்கி நேரடியாக இறைவா உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம், உன்னிடத்திலேயே உதவி கோருகிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இந்த வசனம் அமைந்திருக்கிறது. அப்ப அந்த வகையில உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபட மாட்டோம்னு அர்த்தம். அப்ப வேற யாருக்கும் வணக்கம் என்பது இல்லை. வணக்கத்திற்கு தகுதியானவன் நீ ஒருவன் தான். ஏன்னா நீ தான் ரப்புல் ஆலமீனாவா இருக்கிற, நீ தான் அர் ரஹ்மான் ரஹீமா இருக்கிற, நீ தான் மாலிக் யௌமித்தீனாக இருக்கிற. இந்த தன்மையில இந்த கேட்டகரிக்குள்ள வேறு யாரும் வர முடியாது. எனவே எங்களுடைய வழிபாடு என்பது உன்னை தவிர வேறு யாருக்கும் கிடையாது
அடிபணிதல் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். கட்டுப்படுவதும் கீழ்ப்படிவதும் அல்லாஹ்வினுடைய சட்டங்களுக்கு மட்டும்தானே தவிர வேறு எதற்கும் இல்லை அப்படிங்கிற கருத்தை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இதுல 2 பகுதி இருக்குது. நஅபுது ஒரு பகுதி, நஸ்தஈன் ஒரு பகுதி. உன்னிடமே நாங்கள் உதவி கோருகிறோம், இது 2வது பகுதி. உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம், இது 1வது பகுதி. இபாதத் என்பது முதல்ல. சரி, இப்ப இபாதத்னா என்ன? வழிபாடுன்னு சொல்றோம்ல, இபாதத்னா என்ன? நம்மள்ட்ட கேள்வி கேட்டா இபாதத்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜின்னு சொல்லுவோம். இபாதத்தில் இது உயர்ந்த அமைப்புன்னு வச்சுக்கலாம். ஆனா இபாதத்துங்கிறது வெறும் இது மட்டும் இல்லை. இபாதத் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இபாதத்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி இபாதத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்தில் இறை தூதர்களை அனுப்பியது, வேதங்களை அனுப்பியது, மார்க்கத்தை வடிவமைத்து கொடுத்தது, சட்டதிட்டங்களை வகுத்து கொடுத்தது, இது எல்லாமே எதற்குன்னு சொன்னா இபாதத்துக்காகத்தான். இந்த உலகத்தில் தோன்றிய எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர் தம்முடைய சமுதாயத்தாரிடத்தில் செய்த அழைப்பு பணியில் அவர் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, யா கௌமி இஅ்புதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைரு. இதுதான், என்னுடைய சமுதாயமே அல்லாஹ்வை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள், உங்களுக்கு அவனை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை. இதுதான் எல்லா நபிமார்களுடைய அழைப்பு பணியாக இருந்திருக்கிறது. வலகத் பாஸனா ஃபி குல்லி உம்மத்திர் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ் சொல்கிறான், எல்லா சமுதாய மக்களிடத்திலேயும் நாம் ஒரு தூதரை அனுப்பினோம். அந்த தூதர் அந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை நீங்கள் வழிபடுங்கள், தீய சக்திகளிடமிருந்து ஒதுங்கி விடுங்கள், கெட்ட சக்தியிலிருந்து ஒதுங்கிருங்க. இதுதான் எல்லா நபிமார்களும் சொன்னாங்க. வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதுன். நபியே, உமக்கு முன்னர் எந்த தூதரை நாம் அனுப்பி இருந்தாலும் அந்த தூதருக்கு நாம் இப்படி வஹி கொடுத்திருக்கிறோம், வஹி அறிவித்தோம். என்ன வஹி அறிவித்தோம்? லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, ஃபஅ்புதூன், என்னையே நீங்கள் வழிபட வேண்டும் என்று நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிதான் எல்லா நபிமார்களுக்கும் நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப எனவே அல்லாஹ் இந்த உலகத்தில் நபிமார்களை அனுப்பியது, வேதங்களை தந்தது, சட்டங்களை வகுத்து கொடுத்தது, தீனை நமக்கு வடிவமைத்து கொடுத்தது எல்லாமே ஒரு விஷயத்துக்கு தான். அது என்ன விஷயம்னா இபாதத்துக்கு தான். அப்படின்னா இபாதத்துங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இபாதத்துனா என்ன? இபாதத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வழிபாடுன்னு நம்ம அர்த்தம் சொல்லிட்டு போயிடுறோம் மொத்த வார்த்தையில. ஆனால் அதுல 2 அம்சங்கள் உள்ளடங்க வேண்டும். 2 அம்சங்கள் உள்ளடங்கிய ஒரு வார்த்தை தான் இபாதத் என்பது. முதலாவது அம்சம் என்னன்னு சொன்னா, கமாலுல் ஹுப், உச்சபட்சமான நேசம். 2வது கமாலு தா, உச்சபட்சமான கீழ்ப்படிதல். இந்த 2ம் இணைஞ்சதுக்கு பேர் தான் இபாதத். அதாவது அல்லாஹ்வுக்கு உச்சபட்சமாக என்ன செய்ய வேண்டும்? வழிபட வேண்டும், அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் அது வேண்டா வெறுப்பா நிகழக்கூடாது. உச்சபட்ச அன்போடு அது நிகழணும், விரும்பி நிகழணும். அது இந்த 2ம் இணைஞ்சதுக்கு பெயர் தான் இபாதத்துங்கிறது. ஒருத்தர் கீழ்ப்படுகிறார், ஆனால் அங்க என்ன இல்லை, நேசத்தோடு நடக்கவில்லைன்னு வச்சுக்கோங்க, அதை இபாதத்துன்னு சொல்ல முடியாது. அல்லது கீழ்ப்படுகிறார், ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கீழ்ப்படுகிறார், உச்சபட்சமான கீழ்ப்படிதல் அங்க இல்லை. நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல, பகுதி நேரம் முஸ்லீமாக இருக்கிறதுன்னு, பார்ட் டைம் முஸ்லீமாக இருக்கிறது. சில விஷயங்கள்ல மட்டும் அல்லாஹ் சொல்றதை கேட்டுக்கிறது, ரசூல் சொல்றதை கேட்டுக்கிறது, பல விஷயங்கள்ல அதை விட்டுட்டு நடக்கிறது. அப்படின்னா அதுக்கு பேர் இபாதத் இல்லை. சொல்லப்போனா இபாதத் என்பது வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளோடும் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அது அதாவது நம்முடைய செயல்கள் அனைத்திலேயும் அது உண்டு, நம்முடைய சிந்தனைகளிலேயும் உண்டு,
நம்முடைய எல்லா விதமான நடவடிக்கைகளிலையும் இபாதத் என்பது உண்டு. வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியது. அது வழிபாட்டிலேயும் இபாதத் என்பது இருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இபாதத் உண்டு, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையிலும் இபாதத் உண்டு, சமூக வாழ்க்கையிலும் இபாதத் உண்டு. எல்லா இடங்களையும் உண்டு. இபாதத்துங்கிறத நாம வெறும் பள்ளிவாசலோட சுருக்கி பார்க்க கூடாது. பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய இந்த இபாதத் இருக்கிறதுலேயே உயர்ந்த இபாதத் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இபாதத் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு சொன்னா, முழு அன்போடு அல்லாஹ்வுக்கு முழுமையாக கீழ்ப்படிவது, அதான் இபாதத். இபாதத்தினுடைய அர்த்தமே இதுதான். புரிஞ்சுங்களா? இன்னொரு வார்த்தையில சொல்றதாக இருந்தா எப்படி சொல்லுவாங்க, உச்சபட்சமான பணிவும் உச்சபட்சமான தாழ்மையும். அல்லாஹ்வுக்கு முன்னால் உச்சபட்சமான தாழ்மை, அந்த அளவுக்கு வேற யாருக்கும் தாழக்கூடாது, அந்த அளவுக்கு வேற யாருக்கும் கீழே போகக்கூடாது. அது ரசூலுல்லாஹா இருந்தாலும் போக முடியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் போக முடியும். இதற்கு பெயர் தான் இபாதத் என்பது. அப்போ உச்சபட்சமான பணிவும் தாழ்மையும் அடங்கி இருக்கக்கூடிய, அதே மாதிரி உச்சபட்சமான அன்போடு உச்சபட்சமான முறையில் கீழ்ப்படியக்கூடிய அந்த அம்சத்திற்கு பெயர் தான் இபாதத் என்று நாம் சொல்லுவோம். நல்ல கவனிக்கணும். அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லுவான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான். அதாவது அல்லாஹ்வின் மீது உண்மையான விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னா அது மட்டும் இபாதத் ஆயிராது. வெறும் இபாதத்து மட்டும், வெறும் நேசம் மட்டும் இபாதத்தா போயிடாது. மாறாக அங்கே என்ன நடக்கணும்னா, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை பின்பற்றுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொன்னாங்களோ அதான் செய்யறதுன்னு அர்த்தம். அப்போ அதுதான் கீழ்ப்படிதல் அர்த்தம். அப்போ அல்லாஹ்வை விரும்பினால் மட்டும் இபாதத்தாக ஆயிராது. அல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ் வழிகாட்டிய விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது ரெண்டும் சேர்ந்தாதான் உண்மையான இபாதத்தாக மாறும். அப்ப இதுதான் இபாதத் அப்படின்னு சொல்றது. இந்த இபாதத் என்பது, நல்ல கவனிங்க, தொழுகை இதற்கும் இபாதத் என்று பெயர். ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதை நாம நிறைவேற்றும் போது உச்சபட்ச அன்போடும் நேசத்தோடும் அல்லாஹ்வின் மீதான பிரியத்தோடும் அல்லாஹ் ரசூல் எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி அதை நிறைவேற்றினால் அது இபாதத். அதே மாதிரி நோன்பு அப்படி நிறுத்துறோம், அதே மாதிரி ஜக்காத் அது மாதிரி நிலை நிறுத்துறோம், ஹஜ் அதே மாதிரி நிலை நிறுத்துறோம், திக்ர் அந்த மாதிரி செய்யறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இபாதத். சரி, இது ஒரு பகுதி. அப்போ நம்ம வாழ்க்கையை அல்லாஹ் சொன்ன மாதிரி நடத்தக்கூடாதா? நம்முடைய வீட்டு வாழ்க்கைய, நம்முடைய சமூக வாழ்க்கைய, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை எப்படி நடத்திக்கிறது? அதை நம்ம இஷ்டத்துக்கு நடத்திக்கிற முடியுமா? நாம விரும்பினபடி நடத்திக்கிற முடியுமா? அப்ப அதுக்கு அல்லாஹ் வழிகாட்டலையா, ரசூல் வழிகாட்டலையா? அப்படின்னா அதுக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த வழிகாட்டலை பின்பற்றுவது அப்படிங்கிறது அதுவும் இபாதத். அப்ப வாழ்க்கையை ஒரு மனிதன் அல்லாஹ் சொன்னபடி நடத்தி கொள்ளும் போது அதுவும் இபாதத்தாக மாறுகிறது. அதே மாதிரி பொருளாதார வாழ்க்கையை ஒரு மனிதன் அல்லாஹ் ரசூல் சொன்னதன்படி அமைத்துக் கொள்ளும் போது அங்கேயும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், விரும்பி அடிபணிதல் என்பது வருகிறது. அதுவும் இபாதத்து. அப்ப இபாதத்துங்கிறத வெறும் வணக்க வழிபாடுகளோடு மட்டும் சுருக்கக்கூடாது. அதையும் தாண்டி இபாதத் என்பது எல்லாவற்றிலேயும் இருக்கிறது. ஒரு ஆயத்து ஒன்று இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் பார்த்து என்ன சொல்றோம்? என்னுடைய தொழுகையும் என்னுடைய ஹஜ் கிரியைகளும், ஹஜ் உம்ரா கிரியைகளும், வ மஹ்யாய வ மமாத்தி, என்னுடைய வாழ்வும் என்னுடைய இறப்பும் எல்லாமே அல்லாஹ்வுக்குங்கிறோம். வெறும் இபாதத்தை மட்டும் சொல்லல, வாழ்க்கையும் சேர்த்து சொல்றோம். வாழ்க்கையில சாப்பிட்றதும் இருக்குது, தூங்குறதும் இருக்குது, குடும்ப வாழ்க்கையும் இருக்குது, பொருளாதார வாழ்க்கையும் இருக்குது, சமூக வாழ்க்கையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே அல்லாஹ்வுக்கான தான் சொல்றோம். அப்ப அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னபடி அது நடக்க வேண்டுமா இல்லையா? அப்படி நடந்துச்சுன்னா அங்கேயும் இபாதத் என்பது அப்ளை ஆகும். அதை நாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம் என்று பொருள் வரும். அங்கேயும் என்ன செய்யுது? இபாதத்துங்கிறது இருக்குது. எல்லாம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது ஒரு தர்மம்,
அல்லாஹு அக்பர்னு சொல்றது ஒரு தர்மம், சுப்ஹான் அல்லாஹ் சொல்றது ஒரு தர்மம், பாதையில மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களை, தொல்லை தரக்கூடிய பொருட்களை எடுத்து அகற்றுவது அது ஒரு தர்மம். இப்படி ஒன்னா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒஃபி புதுஇ அஹதிக்கும் ஸதகத்துன்னு சொன்னாங்க. நீங்கள் கொள்ளக்கூடிய தாம்பத்திய உறவிலேயும் தர்மம் உண்டுன்னு சொன்னாங்க ரசூல். தாம்பத்திய உறவும் தர்மம் நாங்க ரசூல். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது திக்ரு இபாதத்துன்னு வச்சுக்கோங்க. சதக்கா இபாதத்து. ரோட்ல தூக்கி போடக்கூடிய ஒரு முள்ளு அது ஒரு இபாதத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதோட சேர்த்து தாம்பத்திய உறவு இபாதத்துங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் தாம்பத்திய உறவுக்கு எப்பொழுது போவார் அப்படின்னா அவருடைய ஆசையை அடக்கிக் கொள்வதற்காக போவார். அவருடைய ஆசையை இச்சையை அடக்கிக் கொள்வதற்காக போகிறார். அப்ப அதுல அவருக்கு பெனிஃபிட் தான் கிடைக்குது. இதெல்லாமா இபாதத்தா மாறும், இதுல என்ன இபாதத்து இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆசையை அடக்கத்தான் போறாரு, ஆனா அதே ஆசைய ரூட் மாறி ராங் ரூட்ல போய் திருப்திப்படுத்திக்க முடியும்ல, பாதை மாறி போய் என்ன செய்ய முடியும்ல, அந்த ஆசையை தீர்த்துக்க முடியும்ல. ஆமா முடியும். ஆனா அதை செய்யாம எது ஹலாலான வழியோ அதுல ஒருத்தர் என்ன செய்யறார், தன்னுடைய ஆசை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாதை தவறாமல் ராங் ரூட்ல போறாம சரியான வழியில போய் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டால் அது தப்புன்னா இது நன்மை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது நன்மை, எனவே இது இபாதத்தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான். அப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இபாதத் என்பது நாம் புரிந்து வைத்திருப்பதை போல வெறுமனே தொழுகு, நோன்பு, ஜகாத், ஹஜ், திக்ரு இதுக்குள்ள மட்டும் உள்ளடங்காது. இவை இபாதத்தினுடைய மேன்மையான பகுதிகள்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலையும் அல்லாஹ்வுக்கு அடிபணிதல் என்பது இருக்காது. அதுவும் அல்லாஹ்வுக்கு முழுமையான நேசத்தோடு அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலையும் சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, நம்முடைய ஆட்டம், நம்முடைய அமைதி, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய மூச்சு எல்லாம் அல்லாஹ்வின் மீதான உச்சபட்ச நேசத்தோடு அவனுக்கு அடிபணிந்த வழியில் நடக்குமையானால் நாம அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்த அடையார்கள்னு பேரு, கட்டுப்பட்ட அடையார்கள்னு பேரு, நல்ல நல்ல ஆபிதுகள்னு நமக்கு பேரு, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய நல்ல மேன்மக்கள் என்று நமக்கு பேர் வரும். அப்ப எனவே இபாதத் அப்படிங்கிறத இந்த விரிவான கண்ணோட்டத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வகையில அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்ல வரக்கூடிய இந்த கருத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவா, நீ எல்லா விதமான போற்றுதல்களுக்கும் பாராட்டுதல்களுக்கும் எல்லா விதமான புகழ்களுக்கும் எல்லா விதமான கண்ணியம் கௌரவத்திற்கும் நீ தகுதியானவனாக இருக்கிறாய். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சேர்த்து வச்சுக்க, தகுதியானவனாக இருக்கிறாய். எனவே அவ்வளவு உயர்ந்த தகுதி உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாருக்கும் இல்லைங்கிறதுனால நான் முழுமையாக அடிபணிந்து நடப்பது என்பது உனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. இதை வேற யாருக்கும் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் எவ்வளவு தூரம் அடிபணிந்து நடக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் அல்லாதவனுக்கு முன்னால போய் நம்ம மண்டி போடல. நாம யாருக்கு முன்னால மண்டி போடுறோம்? அல்லாஹ்வுக்கு முன்னால் மண்டி போடுறோம். அல்லாஹ்வுக்கு முன்னால் மட்டும் நாம் மண்டி போடும்போது உண்மையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கிறது. ஏன்னா யாருக்கு முன்னாலேயும் போய் கூட போட்டு நிற்க மாட்டோம். கண்டிப்பா யாருக்கு முன்னாலேயும் நாம் கூடை கும்பிடு போட்டுக்கொண்டு நிற்க மாட்டோம். யாருக்கு முன்னால் நாம் தலை குனிய மாட்டோம். யாருக்கு முன்னால போய் நாம் வலிஞ்சுக்கிட்டு நிற்க மாட்டோம். சொல்ல போனா உண்மையான சுதந்திரம், உண்மையான விடுதலை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிபணிவதுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முன்னால மட்டும்தான் அந்த சஜிதா, நெத்தி கீழே போகும், வேற யாருக்கு முன்னாலையும் போகாது. அப்போ வேற யாருக்கு முன்னாலையும் நம்முடைய தலை தாழாது என்பதுதான் நாம் உண்மையிலேயே சுதந்திரமானவர்கள், விடுதலை பெற்றவர்கள் என்பதற்கான உண்மையான அடையாளம் அதுதான். அப்ப எனவே அதுதான் உண்மையான கௌரவம், அதுதான் உண்மையான மரியாதை. அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிபணிந்து நடப்பதில் தான் ஒரு மனிதனுடைய உச்சபட்ச கண்ணியமும் உச்சபட்ச கௌரவமும் இருக்கு. அப்ப அதை நான் இறைவா உனக்கு மட்டும் தான் செய்வேன், வேற யாருக்கும் செய்ய மாட்டேன். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா குர்ஆன்ல பல இடங்கள்ல எல்லாம் சொல்லுவான்,
ஒரு மனிதனுக்கான கண்ணியமும் கௌரவம் என்பது அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பதில் தான் இருக்கிறது. திருக்குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில உயர்வான தருணங்களை குறிப்பிடும் போது அந்த இடத்துல ஃபுல்லா அல்லாஹ் ரசூலுல்லாவை வந்து நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துறான்னா, என்னுடைய அடியார் என்றுதான் அறிமுகப்படுத்துகிறான். மிக உயர்ந்த அந்தஸ்தை சொல்லும் போது அங்க அல்லாஹ் அடியார்னு பயன்படுத்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருன்னு நமக்கு தெரியும், அவங்களுடைய தகுதி என்னன்னு தெரியும், அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னு நமக்கு தெரியும். உலகத்துல அவங்க அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற வேறு ஒரு மனிதர் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு உயரமான இடத்திற்கு போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சில இடங்கள்ல சில தருணங்கள்ல உயர்த்தி பேசக்கூடிய இடங்களில் அங்க எப்படிதான் பேசுறான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வை மனித புனிதர்னு பேசல, மனிதர்களுக்கு தலைவர்னு பேசல, மறுமையில எல்லாத்துக்கும் இவர் சபாத் செய்யக்கூடியவர்னு பேசல. மாறாக எப்படி பேசுறான்னா, என்னுடைய அடியார் என்று பேசுறான். குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த செய்தி வருது. உதாரணமா பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான், வஹீ கொடுத்தான். ஒரு மனிதருக்கு வேதம் வர்றதுங்கிறது அவருடைய மரியாதை தானே. அந்த மரியாதையான இடத்தை அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப, தன் அடியாருக்கு வேதத்தை கொடுத்த, வேதத்தை இறக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வேதத்தை கொடுத்ததை பத்தி அல்லாஹ் சொல்றான். சொல்லும் போது தன் அடியாருக்குன்னு சொல்றான். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அடியாராக இருப்பது என்பதை விட உயர்ந்த ஒரு தன்மை இருக்குமேயானால், உயர்ந்த ஒரு அந்தஸ்து இருக்குமேயானால் அதை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கலாம்ல. ஆனா அதை குறிப்பிடாமல் என் அடியார் அப்படின்னு சொன்னா, அப்ப அடியாராக இருப்பதுதான் ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய கௌரவம். இது ஒரு இடமாச்சா. இன்னொரு இடத்துல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தாவா பணி செய்யறாங்க பாருங்க. தாவா பணி செய்வதுங்கிறது எவ்வளவு உயர்ந்த ஒரு செயல், எவ்வளவு ஒரு கண்ணியமான செயல். ஒரு மனிதனுடைய தாவாவின் மூலமாக இன்னொரு மனிதரை இருட்டில இருந்து என்ன செய்யறோம், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அர்த்தம். வழிகேட்டில இருந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அர்த்தம். கண்ணு தெரியாத சூழ்நிலையிலிருந்து கண்ணு தெரியக்கூடிய வெளிச்சமான இடத்துக்கு கொண்டு வரணும் அர்த்தம். அப்போ தாவா என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு கண்ணியமான வேலை. அது ஒரு தகுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவா பணியை செய்த அந்த நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது இப்படி சொல்கிறான், வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹி யதுஊஹு காது யகூனூன அலைஹி லிபதா. ஜின்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தாவா பண்ணாங்க, குர்ஆனை ஓதி காட்டினாங்க, அவங்களுக்கு சில சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவங்க தான் கடைசி நபி, அவங்களுக்கு பிறகு வேறு எந்த நபியும் கிடையாது. அதனால அல்லாஹ் ரசூலுல்லாவை மனிதர்களுக்கு மட்டும் நபியாக ஆக்கவில்லை, ஜின்களுக்கும் சேர்த்து நபியாக ஆக்கிறாங்க. ஜின்களுக்கும் அவங்க தான் நபி, அவங்க தான் வந்து வஹியை கொண்டு போய் சேர்த்தாகணும். அதனாலதான் ஜின்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல வந்து குர்ஆனுடைய வசனங்களை ஓத கேட்டார்கள் அப்படின்னா நம்ம குர்ஆன்ல ஆயத்துல பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு தருணத்தை தான் இந்த வசனம் பேசுகிறது. அல்லாஹ்வின் பால் வர வேண்டும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜின்களுக்கு அழைப்பு கொடுத்த நேரத்தில் யகூனூன அலைஹி லிபதா, ரசூலுல்லாஹ் மேல விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க. அவங்க எப்படி எல்லாம் சொல்றான், அவங்க ஓடி வந்தாங்க, வந்த வேகத்தை பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் மேல விழுந்துருவாங்களோங்கிற அளவுக்கு ஓடி வந்தாங்க, அவ்வளவு ஆர்வத்தோட வந்தாங்க. இதை சொல்லும் போது அல்லாஹ் ரசூலுங்கிற வார்த்தையை இந்த ஆயத்துல பயன்படுத்தல, நபிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, வேற அவர்களுடைய மரியாதைக்குரிய மற்ற சொற்றொடர்கள் அல்லாஹ்வுத்தாலா பயன்படுத்தல. மாறாக அங்க எதை பயன்படுத்துகிறார் என்றால் அப்துல்லா, அல்லாஹ்வின் அடியார், அதுதான் பயன்படுத்த. இது ரெண்டாவது இடம். மூணாவது இடம் பாருங்க, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இஸ்ராவுக்கு அழைச்சிட்டு போனான்ல, பைத்துல் மக்திஸ்ல இருந்து மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து பைத்துல் மக்திஸ்க்கு அழைச்சிட்டு போனது, அங்க இருந்து மேராஜுக்கு போன அந்த பயணம் இருக்குது பாருங்க. அந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற போது யாரை அழைச்சிட்டு போனதாக அல்லாஹ் சொல்றான்னா
தன் அடியாரை அழைத்து கொண்டு போனேன்னு தான் அல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி பி ரசூலிஹி அல்ல, பி நபிஹி அல்ல, அல்லது வேற வேற வார்த்தைகள் அல்ல. அப்போ தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரவோடு இரவாக அழைத்து சென்ற அல்லாஹ்வை தூய்மையானவன். இப்போ அந்த தகுதி இருக்குது பாருங்க, உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு தகுதி, யாருக்குமே கிடைக்காத ஒரு உயர்ந்த தகுதியை பற்றி சிலாகித்து சொல்லும் போது அங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துறான்னா அப்து அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துறான், அடியார் என்றுதான் அறிமுகப்படுத்துறான். அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த அடியாராக இருப்பதுதான் அவருடைய கௌரவங்களில் மிகச் சிறந்த கௌரவம். டாக்டர் கிடையாது, இன்ஜினியர் கிடையாது, பிரதமர் கிடையாது, ஜனாதிபதி கிடையாது, அதிபதி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து மரியாதை தான். ஆனா ஆகப்பெரிய மரியாதை எதுன்னா அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த மனிதர் இவர் அப்படின்னு இருக்கிறதுக்கு பத்தினா அதுதான் உயர்ந்த அந்தஸ்து. அதனாலதான் ரசூலுல்லாஹ் கூட சஹாபாக்கள்கிட்ட சொல்லும் போது இப்படி சொன்னாங்க, லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா இப்ன மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனாகிய ஈசாவை கிறிஸ்தவர்கள் எப்படி தகுதிக்கு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை புகழாதீர்கள். ஃபஇன்னமா அன அப்துன், நானெல்லாம் அல்லாஹ்வின் அடியான் மட்டும்தான். எனவே ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை குறிப்பிடும் போது அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் அடியார் என்று மட்டுமே குறிப்பிடுங்கள்னு சொன்னாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான பெயர் எது? மிக பிடித்தமான பேரு தான் பேரை கூட சொல்லல ரசூலுல்லாஹ். முகமது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லல ரசூலுல்லாஹ். எதை சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அப்துல்லா அப்துர் ரஹ்மான் சொன்னாங்க. அதனால அறிஞர்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, பேர்கள்ல ரொம்ப சிறந்தது எது, முகமதா அப்துல்லாவா அப்படின்னா சில அறிஞர்களுடைய கருத்துப்படி முகமது இல்ல, அப்துல்லாங்கிறது தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் சொல்றாங்க. நான் வேறு சில பேர் வேற வேற கருத்துக்களை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்ல வரேன்னா, அல்லாஹ்வினுடைய அடியாராக இருப்பது, ரஹ்மானுடைய அடியாராக இருப்பது தான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான பேரு. அப்படின்னா ஒரு மனிதர் எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறாரோ, கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவ்வளவு தூரம் அவருக்கான மரியாதை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுது. அதனால வெறும் வழிபாடு நேரங்களில் மட்டும் அல்லாஹ்வினுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய, அல்லாஹ்வினுடைய வழிகாட்டலுக்கு இணங்கி நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்காமல், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அல்லாஹ்வினுடைய உத்தரவுகளுக்கும் அவனுடைய வழிகாட்டல்களுக்கும் இறை தூதருடைய வழிகாட்டல்களுக்கும் அடிபணிந்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருப்பது, அதைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் அப்படிங்கிற இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். சரி, அடுத்து இறைவா உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்றோம். நாங்கள் வழிபடுகிறோம், தொழுகையில ஓதுறோம்னு வச்சுக்கோங்க, ஜமாத் தொழுகையில ஓதுறோம்னு வச்சுக்கோங்க, நாங்கள்னு சொன்னா அர்த்தம் இருக்குது. ஏன்னா பின்னால நிறைய பேர் இருப்பாங்க, இமாம் ஓதுறாரு, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஓதுறதாக அர்த்தம் வருது. ஒருத்தர் தனியா தொழுகிறாரு, நாங்கள் உன்னை வழிபடுகிறோம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அல்லது ஒரு ஓதல, தொழுகையில ஓதல, தனியா குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காரு, அங்க அல்ஹம்து சூரா ஓதுறாரு, அதுல அவர் என்ன செய்யறாரு? ஈயாக்க நஅபுது, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் அப்படின்னு அங்க நாங்கள்னு சொல்றாரு. ஆனா அவர் மட்டும்தான் உட்காந்து ஓதுறாரு, தனியா தான் ஓதுறாரு, தனியா தான் ஒருத்தர் தொழுகிறாரு. ஏன் நாங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்? ஏன் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிக்கணும். நாங்கள் உன்னை வழிபடுகிறோம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய பணிவு தான் அங்க முக்கியம். நாம அல்லாஹ்வுக்கு அடிபணிறோம்னு தானே சொல்ல வர்றாங்க. அப்ப நம்ம அங்க ஒரு பொருட்டாக இல்லாமல் ஒத்த வார்த்தையில சொல்றது அங்க ரொம்ப பொருத்தம். நான் சொல்றது அங்க ரொம்ப பொருத்தம், நாங்கள்னு சொல்றதை விட. அப்படி இருக்க நாங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அங்க முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் அவர் தனி ஒரு நபராக வழிபாட்டில் நின்றாலும் கூட அவர் ஒரு தனி மனிதர் கிடையாது. ஒரு சமூகத்தினுடைய, சமூகம் என்கின்ற ஒரு பெரும் சமுத்திரத்தினுடைய
ஒரு துளிதான் அவர். இஸ்லாத்தை பொறுத்தவரை யாரும் தனி மனிதர் கிடையாது. உம்மத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கடல், பெரும் சமுத்திரம். அந்த சமுத்திரத்தினுடைய ஒரு சிறு துளிதான் ஒரு மனிதர். அப்போ அவர் தன்னுடைய இபாதத்தை மற்ற மனிதர்களோடு இபாதத்தோடு சேர்த்து பேசக்கூடிய ஒரு அம்சமாக இங்கே நடக்கிறது. நல்லா கவனிக்கணும். நாங்கள் உன்னை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தனியா தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் வழிபடக்கூடிய அதே நேரத்தில் பூமியின் எல்லா பாகங்களிலும் யாராவது வழிபட்டு கொண்டுதான் இருப்பார்கள். யாராவது இபாதத் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்ப எனவே அந்த நேரத்தில் யாரெல்லாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களோடு சேர்த்து தன்னுடைய இபாதத்தை இவர் ஒன்று கலக்குகிற போது, கலந்து விடுகிற போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு வகையில் இவருடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்றோம்ல. உலகத்துல யாரெல்லாம் இபாதத் செய்யறாங்களோ அவங்களோடு சேர்ந்து நம்முடைய இபாதத்தை ஒண்ணு சேரும் போது அந்த மக்கள்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்கள் இருக்க மாட்டாங்களா? மக்பூலான அடியார்கள் இருக்க மாட்டாங்களா? யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. ஒருத்தவங்க இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், யாருமே இல்லைன்னா ஒருத்தர் கூட இல்லாம இருப்பாரு. அப்ப அவருடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பரக்கத்துல நம்முடைய இபாதத்தை சேர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஹதீஸ்ல பாக்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அவங்க பூமியில எப்பவும் சுத்தி கொண்டே இருப்பார்கள். அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸ், சபை எங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு ஏதாவது ஒரு சபை தென்பட்டு விட்டால் உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு, வாங்க வாங்க, நம்ம வந்த நோக்கம் அங்க நிறைவேறிச்சு, இங்கே அல்லாஹ்வுடைய அந்த பெயர் நினைவு கூறப்படுகிறது, நம்ம அங்க போய் உட்காருவோம்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு வானவர்கள் அங்கே உட்கார்ந்து விடுகிறார்கள். அந்த வகையில நாமும் கொடுத்து வச்சவங்க தான். இந்த சபையிலையும் என்ன செஞ்சிருப்பாங்க, வானவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் வந்திருக்கோம்னு யாரும் நினைக்க தேவையில்லை. நம்ம சுற்றி யார் இருப்பா? கண்டிப்பா வானவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய பெயர் நினைவு கூறப்படக்கூடிய இடம் தான் இது. கண்டிப்பாக வானவர்களுடைய அந்த வருகை என்பது இங்க நிகழ்ந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு சபை பார்த்த உடனே எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்துருவாங்க. அந்த சபை முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செல்வார்கள். அப்படி செல்லும் போது அல்லாஹ் அந்த மாணவர்களிடத்திலே கேட்பான், மின் ஐன ஜீத்தும், எங்கிருந்து வர்றீங்கன்னு. அல்லாஹ்வுக்கு தெரியும் எங்க போயிட்டு வர்றாங்கன்னு. ஆனா அவங்க வாயிலிருந்து வர வைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் கேட்பான், மின் ஐன ஜீத்தும், எங்கிருந்து வர்றீங்க. அப்படியே உடனே சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி சில அடியார்கள் ஒன்று கூடி உன்னை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாணவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான், என்னை நினைவு கூறுகிறார்களே, என்னை போற்றுகிறார்கள், தக்பீர் சொல்றாங்க, தஸ்பீஹ் செய்யறாங்க, என்னை பெருமைப்படுத்துறாங்க, அவங்க யாராவது என்னை பார்த்துருக்காங்களா அப்படின்னு மாணவர்கள்ட்ட எல்லாம் கேட்பான். இல்ல, யாருமே பார்க்கல. சரி, பார்க்காம இருக்கும் போதே என்னை எப்படி புகழ்றாங்களே, பார்க்காம இருக்கும் போதே என்னை எப்படி தூய்மைப்படுத்துறாங்களே, பார்க்காம இருக்கும் போதே என்னை எப்படி உச்சத்துக்கு கொண்டு போறாங்களே, என்ன அவங்க பார்த்தா எப்படி நடப்பாங்க அப்படின்னு கேட்பான்ல. அந்த மாணவர்கள் சொல்லுவாங்க, உன்னை பார்த்தா இன்னும் அதிகமா அவங்க நம்மளை செய்வாங்க, இல்லாம இருக்கும் போதே இப்படி செய்யறாங்கன்னா பார்த்துட்டா இன்னும் உங்களுக்கு ஜோஸ் வந்துடும், இன்னும் அதிகமா செய்வாங்க. சரி சரி, வேற என்ன அப்படின்னு கேட்பான்ல. அவங்க சொல்லுவாங்க, உன்னிடத்தில் அவர்கள் வேண்டுகிறார்கள், கோரிக்கை வைக்கிறார்கள் அப்படின்னு மாணவர்கள் சொல்லுவாங்க. எதை கேட்கிறாங்கன்னு கேட்பான்ல. அல்லாஹ்வுக்கு தெரியும் எதை கேட்பாங்கன்னு. ஆனா இதுதான் அவங்க வாயிலிருந்து வரட்டுமேன்னு கேட்பான். எதை கேட்கிறாங்க? மாணவர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள். சரி, சொர்க்கத்தை கேட்கிறாங்களே, அதை பார்த்துருக்காங்களா முதல்ல அவங்க? இல்ல, பார்க்கல. ஒரு பொருளை பார்த்தோம்னா அது பிடிச்சி கேட்கணும்னு சொல்லி அர்த்தம். நம்ம சொர்க்கத்தை தான் பார்க்கலையே. பார்க்காத ஒண்ணு அவங்க கேட்கிறாங்கல்ல. சரி, ஆமா கேட்கிறாங்க. சரி, அதை பார்க்காம இருக்கும் போதே இவ்வளவு ஆசையா கேட்கறாங்கன்னா அதை பார்த்தா எப்படி கேட்பாங்க? யாரும் சொல்லல, அதை பார்த்தா முண்டி அடிச்சு ஓடி வருவாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வேற என்னன்னு கேட்போம். அல்ல, அவர்கள் பாதுகாப்பு கோருகிறார்கள். கேட்கிறாங்க சொர்க்கத்தை, பாதுகாப்பு கேட்கிறாங்க. சரி, எதுல இருந்து பாதுகாப்பு கேட்கிறாங்க? மாணவர்கள் சொல்லுவாங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறார்கள்.
கடுமையான முறையில் கேட்கிறார்கள். அவர்களுடைய உள்ளம் உருகி கேட்கிறார்கள் உன்னிடத்துல. சரி, அந்த நரகத்தையாவது அவங்க பார்த்திருக்காங்களா? பார்க்கல. பார்க்காம இருக்கும்போதே இவ்வளவு உருக்கத்தோடையும் இவ்வளவு பயத்தோடையும் கேட்கறாங்கன்னு சொன்னா பார்த்தா எப்படி கேட்பாங்க? யார் மாணவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் பார்த்தாங்கன்னா அவங்க இன்னும் அதிகமா கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அந்த அடியார்களுக்கு நான் பாவத்தை மன்னித்து விட்டேன். அந்த அடியார்களுக்கு அவர்கள் கேட்ட சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன். அவர்கள் பாதுகாப்பு கேட்ட அந்த நரகத்திலிருந்து அவர்களுக்கு நிச்சயமாக விமோசனம் உண்டு அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் சாட்சின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த சபையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மன்னிப்பு கிடைக்கும், எல்லாத்துக்கும் சொர்க்கம் கிடைக்கும், எல்லாத்துக்கும் நரக விடுதலை கிடைக்கும். இதுக்கு நீங்க சாட்சின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. உடனே அந்த மாணவர்கள் ஒருத்தர் அல்லாஹ்ட்ட சொல்வார், சரிவா, அந்த சபையில இருந்த எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு, அந்த சபையில இருந்த எல்லாருக்கும் சொர்க்கம் நரக விடுதலைன்னு சொன்னீங்க. அந்த சபையில ஒருத்தர் சும்மாத்துக்கு உட்கார்ந்து இருந்தார். அந்த சபைக்கு வரணும்லாம் வரல, ஏதோ ஒரு வேலையா வந்தவர் அங்க உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு அந்த நோக்கம்லாம் ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், அவருக்கும் சேர்த்தான் அது. ஏன்னா அங்க அவர் உட்கார்ந்துட்டாரா இல்லையா, அவருக்கும் சேர்த்து தான் அது. அல்லாஹ் சொல்லுவான், அவருக்கும் சேர்த்து தான் அது கிடைக்கும். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது, நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும்னு. அப்போ யாராவது சில பேருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயம் சம்பந்தமே இல்லாம உட்கார ஒருத்தருக்கும் கிடைக்குதுல்ல. அப்போ நம்முடைய இபாதத்தை நாம் மற்ற மனிதர்களுடைய இபாதத்தோடு சேர்த்து ஜாயின் பண்ணும்போது நம்முடைய இபாதத் என்பது அவ்வளவு தரமற்றதாக இருந்தால் கூட, அதுல ஏதாவது பிழைகள் போக்குவரத்துகள் இருந்தால் கூட அதையெல்லாம் மன்னிச்சு எல்லாம் ஏத்துக்க மாட்டானா? அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்கள் இபாதத்தை பற்றி சொல்லும் போது நாங்கள்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சொல்லுங்க. நீங்கள் வழிபடுவது தனியா நபராக இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் யாராவது பல பேர் வணங்காமல் இருக்க மாட்டார்கள், வழிபடாமல் இருக்க மாட்டார்கள். அவர்களோடு சேர்த்து உங்களுடைய இபாதத்தை நீங்கள் ஒன்று கலக்குகிற போது அதற்கு ஏற்புத்தன்மை நிச்சயமாக கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு கருத்துல தான் அல்லாஹ் இந்த இடத்துல நம்மை பன்மை வார்த்தையை பயன்படுத்தி இந்த துஆவை செய்ய சொல்றோம். இறைவா, உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம் என்று சொல்றோம். அதே மாதிரி நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், இந்த உம்மத் அப்படிங்கிறது ஒன்றுபட்ட உம்மத்து தான். இந்த உம்மத்துல பிரிவினை என்பது இருக்கக்கூடாது. ஒன்றுபட்ட உம்மத்து இது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மன வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நம்மள உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்கள் சட்ட ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் பின்பற்றக்கூடிய சட்ட ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் 4 வகைகளாக பிரிந்திருக்கிறார்கள். 4 குரூப்பா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஹனஃபியாக, ஷாஃபியாக, சில இடங்கள்ல மாலிக், ஹம்பலியாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் பின்பற்றுகிற சட்டம் அப்படி வேறுபட்டதாக இருக்குமே தவிர அதனால் அவர்களுக்கு இடையில் மாச்சரியம் வந்ததாக எந்த தகவலுக்கு இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல கேளுங்களேன், இன்னைக்கு இதை பேச வேண்டிய தேவையும் இருக்கிறது, அதனால நான் சரி சொல்றேன். உதாரணத்துக்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சட்டங்கள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஒருத்தர் ஒழுவோட இருந்து அவருக்கு ரத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒழு முறிஞ்சிருங்கிறது அவங்க சட்டம். ரத்தம் வந்துருச்சுன்னா ஒழு முறிஞ்சிருங்கிறது அவங்க சட்டம். அவங்கள பின்பற்றக்கூடிய மக்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரத்தம் வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடும்? ஒழு முறிஞ்சிடும். ஆனா அதே நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ரத்தம் வெளியேறுதல் என்பது ஒதுவை முறிக்கக்கூடிய காரியம் கிடையாது. ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல ரத்தம் வர்றதுங்கிறது ஒண்ணு இல்லை. ஒருத்தர் ஒழு செஞ்சிருக்காரு, பிளேடு லேசா பட்டுருச்சு, ரத்தம் வந்துருச்சுன்னா அதை தொடச்சு விட்டா போதும், ஒதுவெல்லாம் முடியாது. அப்படிங்கிறது அவங்க சட்டம். இப்போ ஒரு ஹனஃபி ஒருத்தர் இப்படி சட்டம் சொல்றாங்களே அப்படின்னு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? நமக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்க நம்முடைய ஆய்வுக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. மாறாக இந்த சட்டத்தை அவர்கள் இப்படி ஆய்வு செய்து சொல்வதற்கு அவர்களுக்கு ஆதாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த சட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஆய்வு முடிவுப்படி ரத்தம் வெளியேறது என்பது ஒரு உதவு முறிக்கிறதுக்கான காரியம் கிடையாது. இப்போ
ஒரு ஹனஃபி மனிதர், நான் இவருக்கு பின்னால் நின்று தொழுவலாமா, தொழுவக்கூடாது இல்ல அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? நான் இதை ஒரு கற்பனையா தான் சொல்றேன். என்ன சொல்லியிருப்பாங்க? தொழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொடுத்த ஆய்வு முடிவு என்பது ரத்தம் வர்றதுக்கான சட்டத்தை மட்டும் தான் சொன்னேனே தவிர, இவருக்கு பின்னால் நின்று தொழுக வேண்டாம்னு நான் சொல்லல. அவருடைய சட்டப்படி ரத்தம் வந்தா ஒது முறியல அப்படின்னா அது அவருக்கு அதான் சரி. அவருக்கு பின்னால் நின்று தாராளமா தொழுவலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நான் இப்போ தொழுகலாமா தொழுக கூடாதாங்கிறத பத்தி நான் பத்துவா கொடுக்கல. நான் கண்டெடுத்து சொன்ன அந்த சட்டம் என்பது, ஆய்வு முடிவு என்பது, ரத்தம் வர்றதுனால உதவ முடியுமா முடியாதுன்னா என்னுடைய ஆய்வுப்படி முடியும், அவ்வளவுதான். இப்போ இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ற ஒருத்தர், இந்த சட்டம் அல்லாத வேறொன்றை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு பின்னால் நின்று தொழுகிறதுங்கிறது தப்புலாம் ஒண்ணும் கிடையாது. அதானே சட்டம். இப்போ ஒரு இடத்துல ஷாஃபி மஹல்லான்னு வைங்களேன், 3:30 மணிக்கெல்லாம் அசர் தொழுவாங்க. ஒரு ஹனஃபி அவரை பின்பற்றி 3:30 மணிக்கு நின்று அசர் தொழுதாருன்னு வச்சுக்கோங்க, தொழுக கூடமா கூடாதா? திரும்ப அவர் அசர் தொழுவணுமா? அவர் வந்து அவங்களுக்கு அந்த நேரமே வந்திருக்காது, திரும்ப இவர் அசர் தொழுவணுமா? இல்ல. பாருங்க சட்டங்களில் எவ்வளவு நெகிழ்வுத்தன்மை இருக்குதுன்னு பாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தனியா நின்று அசர் தொழுதாலோ அல்லது அவர் ஜமாத்தாக ஹனஃபி மஹல்லால தொழுவணும்னாலும் இன்னும் டைம் வரல. ஆனாலும் கூட இன்னொரு மதுஹபை பின்பற்றி தொழுகின்ற நேரத்தில் அவருக்கு பின்னால் நின்று அவர் தொழுதார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை நிறைவேறிவிடும். திரும்ப அவரை அதை மீட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதுதான் சட்டம். அப்படிங்கும் போது எவ்வளவு நெகிழ்வுத்தன்மை இருக்குதுன்னு சொல்ல, எதுக்கு நான் இந்த செய்தி சொல்ல வரேன்னா, இதுவெல்லாம் இந்த சமூகம் பிளவுபடுவதற்கு ஒருபோதும் காரணமாக இருந்ததில்லை, ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த நிலையை மீறி போயிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக பிளவுக்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கு. நான் சில மசாலாக்களை சொல்ல முடியும், சில சட்டங்களை சொல்ல முடியும். இந்த சட்டத்தினால சமூகத்துல அடிதடியே நடந்துச்சு, மிகப்பெரிய பிரச்சனையே நடந்துச்சு சட்டங்கள்னால. அதனாலேயே பல பேர் ஒண்ணு சேர முடியாத அளவுக்கு இன்னைக்கு சமூகம் கந்தல் துணியா போய் கிடக்கு. இந்த மாதிரியான சட்டங்கள் விஷயங்கள்ல வந்து கந்தலாகி போவதையோ கிழிசல் படுவதையோ மார்க்கம் விரும்பவில்லை. அதையெல்லாம் ஒதுக்கி தள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சமூகம் என்பது ஒன்றுபட்ட சமூகம், ஒன்றிணைந்த சமூகம். ஒன்றிணைந்த சமூகம் அப்படிங்கிறதுனாலதான் ஒரு தனி மனிதன் அவன் கூட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வழிபடுகிறோம்னு தான் சொல்லணும். தனியா ஓதனாலும் கூட அல்லாஹ் அதைத்தான் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறான். அப்போ ஒன்றுபட்ட சமூகம்ங்கிற அந்த உணர்வை வந்து என்ன செய்யணும், கொண்டு வரணும்னு அல்லாஹ் விரும்புறான். எந்த அளவுக்குன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பிளவுபடுதல் அப்படிங்கிறது நம்மை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கொண்டு போய் விடக்கூடிய நிலையில நம்மளை தள்ளி கொண்டு போய் இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நமக்கு எவ்வளவோ அநீதி இழைக்கப்படுகிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா கேட்க முடியுதா? எல்லாம் சேர்ந்து ஒன்னா கேட்க முடியுதா? நமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத கூட நம்மளால ஒன்னா சொல்ல முடியல. அவ்வளவு பலவீனப்பட்டு போயிருக்கோம். நான் மார்க்க என்ன சொல்றது தெரியுமா? சில நல்ல விஷயங்களை கூட பிளவு வந்துரும்னா அந்த நேரத்தில் அதை சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. இல்ல மார்க்கத்தை மறைக்க கூடாது, போட்டு உடைக்கணும்னு தானே வந்திருக்குது அப்படின்னு பேசக்கூடாது. போட்டு உடைக்கணும். ஆனா சமூகம் பிளவுபட்டு இருந்தா அப்போ போட்டு உடைக்க கூடாது. பக்குவமா நேரத்தை பார்த்தா சொல்லணும். நமக்கெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய வரலாறு தானே உங்களுக்கு எல்லாம் தெரிய தானே செய்யும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை வாங்குவதற்காக அல்லாஹ்ட்ட போயிருந்த நேரத்துல இங்க இஸ்ரவேலர்கள்ட்ட ஹாரூன் நபியை விட்டுட்டு நீங்க கவனிச்சுக்கொண்டு போனாங்க. போன இடத்துல அந்த இஸ்ரவேலர்கள் 2 குரூப்பா பிரிஞ்சு, ஒரு குரூப் காளை மாட்டை வணங்க ஆரம்பிச்சிருச்சு. தெரியுமில்ல அந்த சரித்திரம். மூசா நபி வர்றாரு, வந்து பார்த்தா சமூகம் அங்க வேற மாதிரியா கிடக்குது. சிறுக்கு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. கோபம் வந்துருச்சு அவருக்கு. உடனே ஹாரூனை போய் தாடியும் தலைமுடியும் பிடிச்சி இழுத்தாரு. ஹாரூன் நபி சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால யப்ன உம்ம லா தஅஹுது பிலிஹியத்தி வலா பிரஸி, என் தலையை பிடிக்காதீங்க, என் தாடியை பிடிக்காதீங்க, விடுங்க, என் மேல கோவப்படாதீங்க. என்னப்பா உன் பொறுப்புல தானப்பா விட்டுட்டு போனேன், சமுதாயம் கிழிஞ்சு போய் கிடக்குதப்பா, இப்படியாப்பா பண்ணுவானி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க,
நான் ஏன் அவங்கள்ட்ட சொல்லலை இது தப்பு, அல்லாஹ்வை வழிபடணும், அல்லாஹ் வழிபடக்கூடாது, சிறுக்கு செய்யறது தப்புன்னு நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, நான் சொன்னா இந்த சமூகம் ரெண்டா பிரிஞ்சிடும். இன்னி ஹசீத்து அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராஈல வலம் தர்குபு கௌலி, என்னுடைய கருத்தை எதிர்பார்க்காமல் நீ இஸ்ரவேலர்களை ரெண்டா பொளந்துட்ட அப்படின்னு நீங்க என்ன கோவிச்சுக்க கூடாது, குற்றம் சாட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன செய்யல, சிறுக்கு செய்றீங்கன்னு கூட சொல்லலைங்கிறாங்க. எவ்வளவு பெரிய முன்னுதாரணம் இது, குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு இது. எவ்வளவு பெரிய முன்னுதாரணம். ஒருத்தர் சிறுக்கு செஞ்சாருன்னு சொன்னா அது தப்பு தான், அவருக்கு சுட்டி காட்டணும் தான். ஆனால் சமூகம் பிளவுபடும் என்று சொன்னால் அந்த நேரம் சொல்வதற்கு ஏற்றதல்ல. அதுக்காக சொல்லவே கூடாதுன்னு சொல்லல, அந்த நேரம் சொல்றதுக்கு ஏற்றதல்ல. அது என்ன செய்யணும்னு சொன்னா பக்குவமாக சமூகம் பிளவுபடாதவாறு அதை சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சமூக ஒருமைப்பாடு என்பது காக்கப்பட வேண்டிய அம்சம் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்துல குர்ஆனை திறந்த உடனே முதல் இடத்திலேயே அல்லாஹ் அதை வைக்கிறான். சொன்ன பாருங்க, அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு என்னென்ன தேவையோ அதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு பாயிண்டாக அல்லாஹ் என்ன செய்யறான், அல்-ஃபாத்திஹால வச்சிருக்கான். ஆனா இந்த விஷயத்தையும் சேர்த்து இதில் வைத்திருக்கான். அப்ப ஆக மொத்தத்துல நாம் சமூகம் என்கின்ற அந்த கட்டமைப்புக்குள் இருக்க வேண்டியவர்கள், அதில் பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது, அதில் சேதாரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற உணர்வையும் இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது, தருகிறது. ஆக மொத்தத்தில் இறைவா உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம், அடுத்து உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி கோருகிறோம் அப்படின்னு அடுத்த ஒரு பகுதி. உன்னிடத்தில் உதவி கோருகிறோம் அப்படிங்கிற இந்த செய்தி இருக்குது பார்த்தீங்களா. எப்பொழுது நாம் இறைவா உன்னையே வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோமோ, நீ சொல்லி தந்தாதான் என்னால் வழிபட முடியும், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா என்னுடைய அறிவு என்பது சிற்றறிவு, பலவீனமானது. நீ சொன்னபடிதான் என்னால் வணங்க முடியும். அதனாலதான் நீ எப்படி புகழணுங்கிறத நீ தான் சொல்லி கொடுத்துருக்கிற. அப்படிங்கும் போது நான் முற்ற முழுக்க உன்னிடத்தில் தேவையானவன். என்னுடைய எந்த காரியமும் உன்னுடைய உதவி இல்லாமல் ஒருபோதும் நடக்காது. அதனால இறைவா என்னுடைய எல்லா காரியங்களிலையும் நான் உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறேன் அப்படின்னு சொல்றத இபாதத்துக்கு பிறகு அல்லாஹ் அதை கொண்டு வைக்கிறான். எனவே இபாதத் எப்படி முக்கியமோ அதுபோல இஸ்தியானத், உதவி கேட்பதும் அல்லாஹ்விடம் இருந்துதான் என்ன செய்யும், நடக்க வேண்டும். அதை பற்றிய விளக்கத்தை அடுத்த வாரம் நாம பேசலாம். இன்னைக்கு பேசுனதுல இருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இபாதத் என்பது அதுதான் நமக்கான கௌரவம். அல்லாஹ்வுக்கு அடிபணிவது என்பதுதான் நமக்கான உண்மையான மரியாதை. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை செப்பனெடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு நம்ம ரொம்ப நெருக்கமான ஆள்களாக போவோம். இது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சமூக கட்டமைப்பு என்பது மிக முக்கியமானது. அதில் கீறல் விழவோ அதில் சேதாரம் ஏற்படவோ நாம் ஒருபோதும் காரணமாக ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இன்றைய அமர்விலிருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடமாக உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை இங்கு கற்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.